எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட ஆர்வலர்களின் விண்ணப்பத்திற்கேற்ப ஒரு பதிவு. ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பழமையான ஜோதிட நூல்களை புதுப்பிப்பதும் வகுப்பெடுப்பதும் பாரம்பரிய ஜோதிடத்தின் வழியே பாடல்கள் வழியே ஜோதிடத்தை பாடமாக நடத்துவதும் அடிப்படை நாதமாக கொண்டு செயல்படுகிறது. நாங்கள் சுருதிகளின் வழியே பாடல்கள் வழியே விதிகள் வழியே பயணிக்கிறோம். உண்மையை நெருங்குவதற்கு வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் ஐயா அவர்கள் சூரிய தொலைக்காட்சியிலே நாவாடுகிற பொழுது ஒன்றை சொன்னார். ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர தொட இயலவே இல்லை என்றார். அந்த அடிப்படை நாதத்தை கொண்டு ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி உண்மையை தேட வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே நாங்கள் பயணித்திருக்கிறோம். அந்த வகையில் இதுவரைக்கும் ஜம்பு மகரிஷி வாக்கியம் பாடத்திட்டமாக எடுத்திருக்கிறோம். நவீன ஜோதிட சிந்தாமணி தற்பொழுது பாடத்திட்டமாக இருக்கிறது. அடுத்தது வீமகவி. இந்த வீமகவியை முதலாக 1897 ஆண்டு விராட் வீர பிரமேந்திர சுவாமிகள் குப்பமுத்து செட்டியார் அவர்கள் இணைந்து வெளியிடுகிறார்கள். ஸ்ரீ பத்மவிலாச அச்சுக்கூடத்தில் வெளியிடுறாங்க. அதற்கு பிறகு 1927 ஆண்டு 26 ஆண்டு இந்த வீமகவி மறுபதிப்பாகிறது. 1926 அந்த ஆண்டுகளில் மூலமும் உரையும் பிரம்மஸ்ரீ லால்குடி எல்ஏ ரங்கசாமி ஐயர் பார்த்தசாரதி நாயுடு அண்ட் சன்ஸ் சென்னை மனோரஞ்சனி ப்ரெஸ்ஸில் 1926 வெளியிடுறாங்க. அதுக்கு முன்னாடி 1897 என்னிடம் இருப்பது என்னுடைய தந்தையார் பயன்படுத்திய புத்தகம் இது இருக்குது. 1926 இருக்குது, 1935 அதுவும் இருக்குது. இப்பொழுது நிறையா பதிப்புகள் வந்துவிட்டன. இந்த மூல நூல்களை கற்றுக்கொள்வதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணித்தரமாக தீர்க்கமாக பதில் சொல்ல இயலும். சில பேர்த்துக்கு சொல்லுவாங்க, என்ன சார் புத்தகமெல்லாம் இன்றைக்கி பாடல்கள்லாம் இன்றைக்கி பொருந்தி வருமா அப்படின்னா, வாய்ப்பாடு என்றுமே வாய்ப்பாடு தானே. வாய்ப்பாடு காலத்திற்கும் பொருந்தும். இன்னும் 200-300 ஆண்டு காலம் மாத்திரம் அல்ல, மனிதகுலம் இருக்கிற வரைக்கும் கணிதம் தானே, மாற்று கருத்து இல்லை. அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் 1 + 1 2 தானே, அதுக்கு மேல் என்ன இருக்கிறது? அப்போ இந்த பாடல்களை கற்றுக்கொள்ளலாம் என்றால் உங்கள் ஜாதகத்திலே அதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். சேயோடு வேந்தனும் ஓர்கிரியில் சேர்ந்திருக்க, செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால், ஆனபுந்தி கேந்திரத்தில் இருந்தால் ஜோதிடன், 10 புதன் இருந்தால் தமிழ் வித்தை பெருகும், ஜாதக அலங்காரம். இப்படி பாடல்களை சொல்வதனால் விதிகள் நமக்கு ஞாபகம் வரும். எளிமையாக நாம் உண்மையை நாடலாம். அது அவரவர்களுடைய ஜாதகத்தினுடைய கணிப்பு. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால், உழைப்பும் ஆர்வமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். எல்லோரும் போகிற பாதையில் போகிறது ஒரு விதமான பயிற்சி, முயற்சி, வெற்றி. ஆனால் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி சுருதிகளின் வழியே பயணிக்கிறது. இதில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. பாடல் எண் 138. சாரும் சசியும் ஓர் ஏழில் தக்க பாம்புந்தான் கூடி, பேரும் வியத்தில் சனி நீசம் பெற்றே இருக்க ரவி சேர, கூறும் குடும்பம் சிலகாலம் கொடுக்கும் செல்வம் குறையாது, பாரும் பாதிகாலத்தில் படுவான் கஷ்ட பலனாமே. சந்திரனும் ராகுவும் கூடி 7ஆம் இடத்தில் இருக்கணும். சனி நீசம் பெற்று 12ஆம் இடத்தில் இருக்க, அத்துடன் சூரியன் சேர அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் சில காலம் செல்வமும் யோகமும் கொடுக்கும். அந்த தசாபுத்தி காலங்களில் சில காலம் செல்வம் குறைந்து புகழ் கீர்த்தி யோகம் மறைந்து நஷ்டமடைந்து கஷ்டப்படுவான் என்று பாடல். சுருதிகளின் வழியே இந்த பாடல் பொருந்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தசாபுத்தியும் வந்துருச்சு. சுருதிகளின் வழியே பாடல் என்ன சொல்லுறதோ அது மாதிரி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும். பரிகாரம் வருவதை ஏற்றுக்கொள்வதும் வந்ததை தாங்கிக் கொள்வதும் தான் எளிய பரிகாரம். ஓகேங்களா? அப்போது இந்த விதத்தில் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி வீமகவியை
பாடத்திட்டமாக ஒரு 10 நாள் நடத்தலான்னு இருக்கோம். அடுத்த மாதம் மே மாதம் சனி ஞாயிறுகளில் வகுப்பு இருக்கிறது. தினம்தோறும் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வகுப்பு இருக்குது. இந்த பாடல் சொல்கிறோம், விதிகளும் சொல்கிறோம், விதிவிலக்குகளும் சொல்கிறோம், துணை விதியும் சொல்ல போகிறோம். இந்த பாடல்களை கிட்டத்தட்ட 235 பாடல்கள் இருக்கிறது. தினந்தோறும் 25லிருந்து 30 பாடல்களாக படிக்கலாம். பாடல்களை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். அப்போ ஜோதிட நூல்களின் வரலாறு அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஜோதிட நூல்களை பற்றி கரந்தை வெகுசன ஆக்கங்கள் உரையாடல்கள் விவரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிசல் பதிப்பகம் ஒரு புக்கு போட்டிருக்காங்க. இந்த புத்தகம் 2010 வந்தது. இந்த புத்தகத்தில் தான் நம்ம ஜோதிட நூல்களினுடைய பதிப்பு வரலாறு இருக்கிறது. எனவே நூல்களின் வழியே பேசுகிற பொழுது, ஆதாரத்துடன் பேசுகிற பொழுது, சுருதிகளுடன் பயணிக்கிற பொழுது வெற்றி நிச்சயம். சில பேர் கேட்கலாம், என்ன சார் எத்தனை பாடல் சார் நம்ம மனப்பாடம் பண்ணுறது, எவ்வளோ சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாளும் கற்றுக்கொள்கிற ஜோதிடர் வெற்றி பெறுவார். நாளும் கற்றுக்கொள்கிற ஜோதிடர் வெற்றி பெறுவார். நாளும் கற்றுக்கொள்கிற ஜோதிடர் வெற்றி பெறுவார். கற்று முடித்துவிட்ட ஜோதிடர் பார்த்துக்கோங்க. முன்னோர்களை திட்டினால் மேடையில் கைத்தட்டு கிடைக்கும். முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை படித்து உணர்ந்தால் வாழ்க்கையில் மேல்தட்டுக்கு செல்லலாம். அன்றைய தினம் கைத்தட்டு பெறுவதும் காசு பெறுவதும் புலிப்பாணி சொல்றார், பணம் பெறும் வித்தியது தான் அப்படிங்கிறார். பணம் கொடுக்கும், பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும். ஆனால் ஒரு துறையில் உண்மையாக ஆழங்காட்பட்டு நேர்மையாக ஒரு நியாயமாக இருக்கிற பொழுது அது நமக்கு பேரையும் புகழையும் நிம்மதியையும் சந்ததியையும் பெருக வைக்கும். நமக்குன்னு ஒரு இடம் அதில் எப்பயுமே இருக்கும். எனவே பாரம்பரிய ஜோதிடத்தை சுருதிகளின் வழியே கற்போம், வெல்வோம். உங்களுக்கென்று ஒரு இடம், நாட்காலி எப்பொழுதும் எங்குமே தயாராக இருக்கும். நாம் நாட்காலிக்காக சென்று நாட்காலி போல ஓட வேண்டாம். நாட்காலி நம்மை நோக்கி வரும். மகுடம் நமக்கே, மாலை நமக்கே. மாறுபெறும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், ஜோதிட மாலைகள் விழ வேண்டும். வாருங்கள், பயிலலாம், வெல்லலாம்.